ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தேடப்படும் பிரபல ரவுடி சம்போ செந்தில் நேபாளம் தப்பிச் சென்றிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கக்கூடிய முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் முக்கியமாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததாக தகவல் வெளியான ரவுடி சம்போ செந்தில் நேபாளத்திற்கு தப்பியோடியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராகவேந்தர் இணைப்பில் காத்திருக்கிறார். ராகவேந்தர், இது தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம். கடந்த 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை தொடர்பாக இதுவரைக்கும் 15க்கும் மேற்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். இதில் முக்கியமாக பாஜக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகி அஞ்சலை, திமுக நிர்வாகியாக இருக்கக்கூடிய மலர்கொடி உள்ளிட்ட பல்வேறு நபர்கள் இந்த கொலை சம்பவத்திற்கு சதி திட்டம் தீட்டி இருப்பதாக கூறி அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையானது ஈடுபட்டிருக்கிறது. தற்போது அஞ்சலை தொடர்ந்து தலைமறைவாகவே இருக்கிறார். இதில் முக்கியமாக கருதப்படக்கூடிய இந்த சம்போ செந்தில் என்பவர் தற்போது தலைமறைவாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் இவர் இந்த சம்பவத்திற்கு பணம் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டிருப்பதாக சம்போ செந்தில் அதன் அடிப்படையில் போலீசார் தேடி வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் தற்போது ஆம்ஸ்ட்ராங் கொலையில் இந்த தேடப்படும் இந்த ரவுடி சம்போ செந்தில் நேபாளம் தப்பி சென்றிருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு முக்கியமாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததும் சம்போ செந்தில் என காவல்துறை தெரிவித்திருக்காங்க. 4 கொலைகள் உள்ளிட்ட பல வழக்குகள் தொடர்புடைய சம்போ செந்தில் கடந்த 6 ஆண்டுகளுக்கு மேலாக காவல்துறையால் கைது செய்யப்படவில்லை. சம்போ செந்தில் நேபாளம், இலங்கை, சிங்கப்பூர் உள்ளிட்ட வெளிநாடுகளில் தான் அதிக அளவில் இருப்பதை வழக்கமாக தெரிவித்திருக்கிறார். வெளிநாடுகளில் இருந்து கொலைக்கு திட்டமிட்டாரா என போலீசார் விசாரணை தெரிவித்து வருகின்றனர். சம்போ செந்தில் குறித்து தனிப்படை போலீசார் தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும், சம்போ செந்தில் சமீப காலமாக புகைப்படம் கூட காவல்துறை இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கு. சம்போ செந்திலிடம் தற்போது ஒரே ஒரு புகைப்படம் மட்டுமே காவல்துறையிடம் இருக்கிறது. ஒருவேளை சம்போ செந்தில் காவல்துறை அருகிலே தற்போது இருக்கக்கூடிய நிறுவனத்தின்படி நின்று கொண்டால் கூட அவரது முகம் யாருக்குமே தெரியாத அளவுக்கு அவரது முகம் மறக்கடிக்கப்பட்டிருக்கு. அவர் மொத்தமாகவே ஆள் மாறி இருக்கக்கூடும் என்று போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த சம்போ செந்திலை தேடி வருவதாகவும், இந்த கொலை சம்பவம் தொடர்பாக பல்வேறு வங்கி கணக்குகளை தற்போது ஆய்வு செய்து வருவதாகவும், அதாவது இது தொடர்புடைய இந்த ஏற்கனவே கைது செய்யப்பட்டவர்களின் பண பரிவர்த்தனைகளை, வங்கி பண பரிவர்த்தனைகளை ஆய்வு செய்து வருவதாகவும் செம்பியம் போலீசார் தரப்பு தனிப்படை போலீசார் தொடர்ந்து இந்த விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறார். தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.